இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ஒரு மர வகையை பற்றி பார்க்கலாம். இதை பார்த்ததுமே நீங்கள் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்றதை கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக நான் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. இது இந்த மரம் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லையுமே நமக்கு காய்கள் பழங்கள் கொடுக்குங்க. இதோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரி ஆப்பிள். அதாவது குட்டியாக ஆப்பிள் மாதிரி இருக்குங்க. நான் அது பழுத்து ரெட்டிஷாக ஆகிடும். இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க மரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு டைம் பூக்கள் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காய்கள் வச்சுக்கிட்டே இருக்குங்க. பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் பிங்க் கலராக வரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக வருங்க. இதுக்கு பூச்சி தாக்குதல்லாம் பெருசாக இதில் வராதுங்க. ஈஸியாக பராமரிக்கலாம். நம்ம கஷ்டமே படாமல் சூப்பராக வளர்ந்துருங்க. பெருசாக மெயின்டைன் பண்ணணும் நமக்கு அவசியமே கிடையாது. நான் வச்சுருக்க க்ரோ பேக் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 15 தாங்க வச்சுருக்கேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய காய்கள் கொடுக்கும். இது நம்ம தரையில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொத்தாக காய்க்க ஆரம்பிக்கும். இது பூக்கள் ஒன்ஸ் எடுக்க ஆரம்பித்து இதில் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம காய்கள் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் நான் வாங்கினேன் இந்த செடி பிளான்ட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் கொடுத்தது. அதோடைய வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பயங்கரமாக காய் கொடுத்தது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன கிளையாக தாங்க இருந்தது. இப்போயாவது பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு பிரான்ச்சஸ் வந்திருக்கு. நான் மழை டைம்ன்றனால நான் இன்னுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். நான் இந்த பழங்களை பார்த்திங்கன்னா நம்ம அணில் பறவைங்கிட்ட தான் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா இதில் வர பழங்களை பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் ரெட் ஆனாலே அணில்கள் பறித்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதுதாங்க இதில் ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த செடியை கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்கள். ஈஸியாக நம்ம இதை வளர்க்கலாம். பழங்களும் பார்த்திங்கன்னா நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் நமக்கு பூக்கள் பழங்கள் காய்கள் வைக்கலை, பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுங்கன்னா மீன் அமிலம் நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் செடிங்க மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். மீன் அமிலம் அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியத்தை நீங்கள் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காய்கள் பிடிக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணனா ரூட்டுக்கு கால்சியம் சம்டைம்ஸ் இலைகள் பழுப்பு நிறமாக இருந்தது, எல்லோயிஷாக இருந்துச்சுன்னா அப்போ கீழே கொஞ்சம் போன்மீல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பயுமே காய்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லா சீசனுமே, அதாவது மழை காலத்தில் தான் சில பழங்கள் வரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த செரி ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன்லையாக இருக்கட்டும், நமக்கு வின்டர் சீசனில் இருக்கட்டும், எல்லா சீசன்லையுமே உங்களுக்கு சூப்பராக பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கு மண்கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக நம்ம மரங்களுக்கு எடுக்கிற மாதிரி 2:2:1 ரேஷியோ. அதாவது மண் ஒரு பங்கும் கோகோபிட் 2 பங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் 2 பங்கு எடுத்துக்கோங்க. கூட பயோ ஃபர்டிலைசர்ஸ் போன் மீல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மரச்செடிங்களுக்கு போன் மீல் நம்ம மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலே நமக்கு காய்கள் பூக்கள்லாம் உதிராமல் நமக்கு நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங்கில் வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.